ஸ்ரீ வராக புராணம் 27ஆம் அத்தியாயம் தீர்த்தங்கள். அடுத்து வராகமூர்த்தி தீர்த்தங்கள் குறித்து பூமி தேவிக்கு எடுத்துரைத்தார். குப்ஜாம்ரக தீர்த்தம். இந்த தீர்த்தமானது வளைந்த மாமரம். குப்ஜாம்ரகம் என்றால் வளைந்த மாமரம் என்று பொருள். இந்த தீர்த்தத்தில் தவம் செய்த ரைவ்ய முனிவருக்கு ஸ்ரீ மகாவிஷ்ணு காட்சியளித்தார். மாமர வடிவில் ஸ்ரீ மகாவிஷ்ணு தோன்றினார். மாமரம் பழுவின் காரணமாக வளைந்து விடாது அந்த தீர்த்தத்தில் நீராடினாலும் அப்பகுதியில் மரித்தாலும் மோட்சம் கிடைக்கும். அதன் அருகில் மானச மாயை என்ற 2 தீர்த்தங்கள் உள்ளன. சர்வகலிக தீர்த்தம். இதன் அருகில் தவம் செய்பவர் நீண்ட காலம் விண்ணுலக வாழ்வை அனுபவிப்பார். பூரணமுகம் என்ற இடத்தில் வெந்நீர் ஊற்று ஒன்று உள்ளது. அதில் நீராடுபவர் சந்திர மண்டலத்தில் நீடூழி காலம் வாழ்வார். பின்னர் அந்தணராக அவர் பிறப்பார். வராக கஷேத்திரம். வராக கஷேத்திரம் ஒரு புனித தலம். இங்குதான் வராக பெருமான் பூமி தேவியை மீட்டார். திரேதாயுகத்தில் காம்பில்ய இளவரசன் சோமதத்தன் வராக திருத்தலத்தில் ஒரு கண் நரியை வேட்டையில் கொன்றுவிட மறுபிறவியில் அது காசியின் இளவரசியாக பிறந்தது. கொல்லப்பட்ட பறவை மறுபிறவியில் செல்வம் மிக்க மதிப்புடைய வைசிய குடும்பத்தில் பிறந்தது. சக்கர தீர்த்தம். சக்கர தீர்த்தம் அருகில் உள்ளது. அங்கு தவம் செய்பவர் உயர்குலத்தில் பிறப்பார். சோம தீர்த்தம் அங்கு உள்ளது. இங்குதான் சந்திர தேவன் தவம் செய்து சோமபானம் அளித்தான். அநேக கிரதவந்த தீர்த்தங்கள். வராக கஷேத்திரத்திற்கு அருகில் இந்த தீர்த்தங்கள் உள்ளன. இங்கு மரிப்போர் இந்திரலோகத்தை அடைந்து வாழ்வர். வைவஸ்வத ஒரு புண்ணிய தலம். இங்கு சூரிய பகவான் 1000 ஆண்டுகள் தவம் செய்தார். இதை தரிசித்தவர் யமலோகம் செல்ல வேண்டுவதில்லை, அதாவது செல்ல மாட்டார். கோமுக தீர்த்தம். கோமுக தீர்த்தத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணு எப்போதும் பிரசன்னமாயிருக்கிறார். இது இமயமலையில் பத்ரிகாசிரமத்திற்கு அருகில் உள்ளது. இங்குள்ள பிரம்ம கொண்ட பனி நீரில் ஸ்ரீ மகாவிஷ்ணு மூர்த்தி எப்போதும் உறைகிறார். இதில் நீராடுவோர் கோரிக்கை ஈடேறும். ஸ்ரீ மகாவிஷ்ணு இங்கு தியானம் செய்தார். இங்கு தவம் செய்வோர் விஷ்ணு லோகம் அடைந்தனர். மத்ஸ்யசிலா தீர்த்தம். பத்ரிகாசிரமத்திற்கு அருகில் உள்ளது. இங்கு கௌசிக ஆறு பாய்கிறது. இந்த தீர்த்தத்தின் பெருமை, இங்கு கண்ணில் ஒரு மீன் பட்டால் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பார்வைக்கு அது சமமாகும். பஞ்சசிக தீர்த்தம். பஞ்சசிக தீர்த்தத்தில் 5 நீரோடைகள் உள்ளன. இவற்றில் நீராடினால் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும். மந்தார எனும் புனித தலம் விந்தியமலை பகுதியில் உள்ளது. அங்கு ஒரு மந்தார மரம் உள்ளது. அது துவாதசி சதுர்த்தசி தினங்களில் மலர் பூக்கும். இங்கு ஸ்ரீ மகாவிஷ்ணு மூர்த்தி இருக்கிறார். மலர் பூக்கும் மரத்தை இங்கு கண்டவர்க்கு முக்தி ஏற்படும். மேருமலை மீதுள்ள செமந்தக தீர்த்தத்தில் விஷ்ணுமூர்த்தி எப்போதும் இருக்கிறார். பிரபன்ன வைகுந்த கான நீரோடைகளில் நீராடுவோர் பாவங்கள் நீங்கும். சால கிராமம். சால கிராமம் என்னும் கருப்பு கல்லில் ஸ்ரீ மகாவிஷ்ணு மூர்த்தி பிரசன்னமாகி உள்ளார். இங்குள்ள லோஹர்கலா தீர்த்தத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தங்க பதுமை ஒன்று உள்ளது. இந்த பகுதியில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு அநேக அசுரர்களை சுதர்சன சக்கரத்தால் அழித்தார். இங்கு தவம் செய்பவர்கள் பெரும் புண்ணியம் அடைவர். சால கிராமம் குறித்த விரிவான செய்திகள் பல புராணங்களில் கூறப்பட்டுள்ளதை காணலாம். 27ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.